Dear students, 12th standard chapter 2ல ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி என்ன? ட்ரையாங்கிள் இன் ஈக்குவலிட்டி. ட்ரையாங்கிள் ஈக்குவலிட்டி விட வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஈக்குவலிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஈக்குவலிட்டினா ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூவ் பண்ணணும். இல்லை 1 or 2 என்னென்ன கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் 1 மார்க் கொடுத்து ரிமைனிங் என்ன வரும்? ஒரு 2 marks 3 mark கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கேட்டால் ஸ்டேட்மெண்ட் எழுதி கீழே ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஈக்குவலிட்டியோட நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 என்ன வெரிஃபை பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 plus மாடுலஸ் ஆஃப் Z2ன்னு வெரிஃபை பண்ண சொல்லிடுறாங்க. ஓகே, இட் இஸ் வெரிஃபை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட்டு மாடுலஸோட மீனிங் நமக்கு தெரியும். நமக்கு Z1 Z2 ஹோல்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருந்தால் எப்படி சொல்லலாம்? Z பார் நம்ம சொல்லலாம். இது ஜென்ரல் மாடுலஸில் ஒரு மாடுலஸ் Z ஸ்கொயர்னா Z பார்னு சொல்லலாம். இது ஃபுல்லாக ஒரு சிங்கிள் டைம் ஸ்கொயர் இருந்தால் Z பார். இல்லை டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 எனி இருந்தாலும் ஒரு ஸ்கொயர் டைம்ஸ் இருந்தால் ஃபங்க்ஷன் அண்ட் பார். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் யூஸ் பண்ணுறோம். செகண்டு இந்த டைம்ஸ் அப்படியே இருக்கும். ஒரு ஹோல் பார் இருந்துச்சுன்னா அது இண்டிவிஜுவல் பாராக ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் பாராக யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த பார் வந்து Z1 தனியாக யூஸ் பண்ணுறோம், Z2 தனியாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணலாம்? ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். Z1 மல்டிப்ளை பண்ணுறோம், Z2 Z1 பார், Z1 Z2 பார், Z1 பார், Z2 பார். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு இங்கே பாருங்க, Z பார் தானே சொன்னா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் சொல்லலாமா? அதே சேம் ஒரு Z1 Z2 பார் இருந்தால் மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர். லாஸ்ட் என்ன Z2 பார் இருந்தா மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் Z1 Z2 பார் கரெக்ட் ஃபார்மேட் இருக்குது. இது எப்படி நமக்கு அதே சேம் ஃபார்மேட்டை கொண்டு வரணும்? அப்போ என்ன சொன்னா எனக்கு Z2 ஒரு பார் போட்டு Z1 ஹோல் பார்னு போடலாமா? இப்போ இந்த பார் இதுக்கு இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுங்க. Z1 பார் ஒரு இதுக்கு ரெண்டு, இது ஒரு பார் நம்ம போட்டோமா, இந்த பார் இதுக்கு பிரிச்சா 2 பார் எடுத்தா நம்ம ரிசல்ட் நமக்கு Z2 வருமா? 2 பார் எடுத்தா ஒரு Z அதே சேம் ஃபங்க்ஷன் வரும். அப்போ அந்த டேர்ம்ஸை இப்படி யூஸ் பண்ணலாமா? Z2 பார் Z1 ஹோல் பார். இந்த பார் தனித்தனி பிரிச்சானா யூஸ் பண்ண பாரு நமக்கு Z2 பார் ஹோல் பார். எப்படிங்க Z1 பார் இந்த பார் இதுக்கு இந்த பார் பிரிச்சா முடிஞ்சிருச்சு. அப்போ Z1 பார் Z2 கரெக்டாக வந்து நமக்கு சேம் ஃபங்க்ஷன் வரும். ஓகேவா? Z1 பார். அப்போ அந்த ஃபங்க்ஷனே இப்போ யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணால் இதே சேம் ஃபங்க்ஷனு கொண்டு Z2 பார் வர மாரி கண்டிஷன் கொண்டு வரோம். அதுதான் ஹோல் பார் போட்டோம். ஓகேவா? ஒரு டவுட்ல. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பார் நமக்கு இது ரெண்டும் சேமாக இருக்குதா? ஒரு Z2ம் அதோட பாரும் ஆட் பண்ணால் ரியல் பார்ட் ஆஃப் Z யூஸ் பண்ணலாம். அதே சேம் ஃபங்க்ஷன் பாரு, இது ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் சேம், இது ஃபுல்லாக ஒரு அதே சேம் ஃபங்க்ஷன், அது பார் எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டும் யூஸ் பண்ணலாம். இது Z எடுத்துக்க, இது Z பாரா எடுத்துக்க. அப்போனா ரியல் பார்ட் ஆஃப் Z யூஸ் பண்ணலாமா? அப்போ 2 அப்படியே இருக்கும். 2 டைம்ஸ் ஆஃப் 2 போல போது 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் Z1 Z2 பார். இதான் Z வேல்யூ இருக்குது. அப்போ Z1 Z2 பார். ஓகே, இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த டேர்ம்ஸ் நமக்கு ரியல் பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருந்தால் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z ஆகும். 2 அப்படியே இருக்கும். இது ஃபுல்லாக Z இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? லெஸ் ஆர் ஈக்குவல் டு Z கன்சிடர் ஆகும். அப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். அப்போ இதுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணலாம்? ரியல் பார்ட் ஆஃப் Z லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z இடத்துல என்ன இருக்குது? Z1 Z2 பார் இருக்குது. அப்படியே மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 பார். Z இருந்தா Z போட போறீங்க, Z1 Z2 பார் தான் Z2 Z1 பார் பாருங்க. அதே சேம் தான். இந்த கண்டிஷனுக்கு தான் இதை யூஸ் பண்றேன். 2 அப்படியே காமன் ஃபேக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த மாடுலஸ் இண்டிவிஜுவலா என்ன யூஸ் பண்ணலாம்? ஏன்னா இது தனியாக மாடுலஸ், இது தனியாக மாடுலஸ் யூஸ் பண்றான். இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இது டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ பாரு ஒரு மாடுலஸ்க்கு பார் எடுத்தா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Z ஈக்குவலா இருக்கும். அதே சேம் தான் ஒரு Z2 பார் வந்து எப்படி இருக்கும்? Z2க்கு ஈக்குவலா இருக்கும் மாடுலஸ் ஒன்லி. அப்போ இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ இந்த ஃபார்மேட் என்ன ஆகுது? A ஸ்கொயர் B ஸ்கொயர் பிளஸ் 2AB ஃபார்மேட் இருக்குதா? அப்போ A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. இங்கே எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் போட்டு லாஸ்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணேன். எல்லாத்தையும் லெஸ் ஆர் ஈக்குவல் யூஸ் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், இங்கே நான் யூஸ் பண்ணேன். அப்போ இங்கே மட்டும் லெஸ் ஆர் ஈக்குவல் போடணும். இங்கே நான் ஈக்குவல் போட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ரிசல்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே,
அப்புறம் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் ஸ்கொயரிங் அண்ட் ரூட்ஸ். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரூட் ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிடும், ரூட் ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிடும். இனிமேல் என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. Hence proved. Okay, இதான் triangle equality ஸ்டேட்மெண்ட் வித் ப்ரூஃப் இருக்குது. 3 mark question. Thank you student.